வணக்கம். இன்று 2016 ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றும் இலங்கையில் வெளியான பத்திரிகைகளில் நமது பார்வை செலுத்தும். அந்த வகையில் வீரகேசரி, தினகரன், லங்காதீப மற்றும் டெய்லி மிரர் ஆகிய பத்திரிகைகள் எமது கரம் கேட்டியுள்ளன. முதலில் வீரகேசரி பத்திரிகை எடுத்துக்கொண்டால், பொறுப்பு கூறலில் இனிமை ஒதுக்கிவிடும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கூறுகிறார் என்பதுதான் இந்திய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. யுத்த குற்றச்சாட்டு தொடர்பில் சர்வதேச தரப்பிடம் பொறுப்பு கூற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எமக்கு உள்ளது. பொறுப்பு கூறலில் பின்னின்றால் சர்வதேசம் எம்மை ஒதுக்கி வைத்து விடுவதுடன் குற்றவாளிகள் என்ற முத்திரையை பொறித்துவிடும் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். எனது பதவிக்காலம் முடியும் முன்னர் இந்த நாட்டுக்கு எதிராக சர்வதேச அழுத்தங்களில் இருந்து முழுமையாக இந்த நாட்டை விடுவித்து நாட்டில் நல்லிணக்கத்தை முழுமையாக பலப்படுத்திய செல்வேன் எனவும் அவர் வாக்குறுதி அளித்துள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி இந்திய வீரகேசரி பத்திரிகையின் பக்கத்தில். அதுபோல உயிருடன் இருக்கின்றனரா இல்லையா, 12 மாதங்களில் தீர்வுகளை வழங்குவோம், பரணகம கூறுகிறார் என்ற ஒரு செய்தியும் இந்திய வீரகேசரி பத்திரிகையின் முற்பக்கத்தில் வெளியாகியுள்ளது. காணாமல் போனோர் குறித்து விசாரிக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயல்பாட்டு காலத்தை இன்னும் 12 மாதங்களில் அரசாங்கம் நீடித்தால் 20,000க்கும் மேற்பட்ட காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளுக்கு நாங்கள் நிச்சயம் தீர்வுகளை பெற்றுக் கொடுப்போம். அதற்கேற்ற வகையில் தேவையான திட்டங்கள் எம்மிடம் உள்ளன என ஆணைக்குழுவின் தலைவரும் ஓய்வு பெற்ற நீதிபதியுமான மேக்ஸ்வெல் பரணகம தெரிவித்துள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல தலைமைத்துவத்தை காப்பாற்றும் நோக்கில் சுதந்திர கட்சியை பிளவுபடுத்த மஹிந்த அணி முயற்சி, தேவையெனில் வெளியேறலாம் என்கிறார் சமரசிங்க என்ற ஒரு செய்தியும் இந்திய வீரகேசரி பத்திரிகையின் முற்பக்கத்தில் வெளியாகியுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு 2 தலைவர்கள் இல்லை. கட்சியின் தலைமைத்துவத்தை கைப்பற்றும் நோக்கிலேயே கட்சியை பிளவுபடுத்த மஹிந்த அணியினர் முயற்சிப்பதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உப செயலாளரும் அமைச்சருமான மஹிந்த சமரசிங்க தெரிவித்தார். ஒரு சந்தர்ப்பத்தில் 2 தலைமைகளை ஏற்று செயல்பட முடியாது. அதையும் தாண்டி செயல்பட விரும்புவர்கள் கட்சியை பிளவுபடுத்தாது வெளியேறுவதே சிறந்த வழியாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல மனித உரிமை பேரவைக்கான தனது கடப்பாட்டை நிறைவேற்ற வேண்டும், இலங்கையிடம் சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் கோரிக்கை என்ற ஒரு செய்தியும் இந்திய வீரகேசரி பத்திரிகையின் முற்பக்கத்தில் வெளியாகியுள்ளது. யுத்த கால துஷ்பிரயோகத்திற்கு பொறுப்பு கூறும் நடைமுறைகளில் சர்வதேச நீதிபதிகளும் வழக்கு தொடுநர்களும் குறிப்பிடத்தக்க பங்காற்றுவதை உறுதி செய்வதன் மூலம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கான தமது கடப்பாட்டை இலங்கை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல நாடு திரும்பினார் பிரதமர் என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. உலக பொருளாதார மாநாட்டில் கலந்து கொள்ள சுவிட்சர்லாந்து சென்ற பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நேற்று அதிகாலை இலங்கை வந்தடைந்தார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல இனியும் நாம் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டால் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறப்போம், யாழில் காணாமல் போனோரின் உறவினர்கள் கதறல் என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. எங்கள் கண்ணீர் இரத்தமாகிறது, ஜனாதிபதி பிரதமர் ஐயா மாறி எங்களுடைய பிள்ளைகளை தாருங்கள், 10 மாதம் சுமந்து பெற்ற எங்கள் பிள்ளைகளை தாருங்கள், இல்லையேல் உண்ணாவிரதமிருந்து உயிர் மாய்ப்போம் என காணாமல் போனோர் உறவினர்களின் பெற்றோர்கள் கதறி அல்லது தமது சோகத்தை வெளிப்படுத்தினார்கள். யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் நேற்று காலை இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது இவ்வாறு அவர்கள் தெரிவித்தார்கள் என்றும் தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல கிளிநொச்சியில் 47% காணி இராணுவத்தினரின் பாவனையில், பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது இந்திய வீரகேசரி பத்திரிகையின் பக்கத்தில். கிளிநொச்சி மாவட்டத்தில் 47% காணி இராணுவத்தினரின் பாவனையிலேயே உள்ளது. இதனால் மக்கள் பல்வேறு சௌகரியங்களை எதிர்நோக்கி வருகிறார்கள். எனவே காணி உரிமையாளர்களின் காணிகள் விரைவில் விடுவிக்கப்பட வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல ஞானசார தேரரை கைது செய்ய உத்தரவு என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. காணாமல் போக செய்யப்பட்ட பிரபல ஊடகவியலாளர் பிரதீப் அக்னிலிகொட தொடர்பிலான வழக்கின் போது பிரகீத்தின் மனைவி சத்யா அக்னிலிகொடவை மன்றுக்குள் வைத்து திட்டி தீர்த்து அச்சுறுத்திவிட்டு வெளியேறி சென்ற பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளர் கலகொடாத்தே ஞானசார தேரரை நீதிமன்ற அவமதிப்பு குறித்த குற்றச்சாட்டில் கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது என்று தொடர்கிறது அந்த செய்தி இந்திய வீரகேசரி பத்திரிகையின் பக்கத்தில். அதுபோல இந்திய தினகரன் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் ஞானசாரரை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு என்பதுதான் இந்திய தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. அதுபோல பாராளுமன்றம் இன்று கூடுகிறது என்ற ஒரு செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாகியுள்ளது. பாராளுமன்றம் இன்று சபாநாயகர் கரு ஜெயசூரியவின் தலைமையில் கூடுகிறது. இன்று 12 வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் தொடர்பில் இருக்கின்றது என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல சவுதி இளவரசர் இலங்கை வருகை என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது இந்திய தினகரன் பத்திரிகையின் பக்கத்தில். சவுதி அரேபியாவின் இளவரசர் அப்துல் அசீஸ் அல் சவுத் 3 நாட்கள் விஜயத்தை மேற்கொண்டு நாளை 27ஆம் தேதி கொழும்பு வருகை தருகின்றார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல லலித் கொத்தலாவல விசாரணை ஆணைக்குழு முன் ஆஜர் என்ற ஒரு செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாகியுள்ளது. லலித் கொத்தலாவல நேற்று பாரிய நிதி மோசடி தொடர்பிலான ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் ஆஜரானார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல குற்றவாளி என நிரூபிக்கப்படின் தூக்கிலிடுங்கள், வித்யா வழக்கு சந்தேக நபர்கள் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியும் இந்திய தினகரன் பத்திரிகையின் முற்பக்கத்தில் வெளியாகியுள்ளது. குற்றவாளிகள் என தங்கள் அடையாளம் காணப்பட்டால் தம்மை சாகும் வரையில் தூக்கிலிடுமாறு வித்யா கொலை வழக்கின் சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார்கள் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல சிறுநீரக மோசடி அண்மை காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டதல்ல, அரச தாதியர் சங்க தலைவர் சமன் ரத்னபிரியை இவ்வாறு கூறுகிறார் என்ற ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையில் இடம்பெற்றதாக கூறப்படும் சட்டவிரோத சிறுநீரக மாற்று நடவடிக்கைகள் அண்மை காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒன்றல்ல என அரச தாதியர் சங்க தலைவர் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி இந்திய தினகரன் பத்திரிகை
பத்திரிகையின் முற்பக்கத்தில். அதுபோல இந்திய லங்காதீப பத்திரிகை எடுத்துக்கொண்டால் நீதிமன்ற அவமதிப்பு, கலகடோ அத்திய ஞானசார தேரரை கைது செய்ய ஓமாகம நீதிமன்றம் உத்தரவு என்பதுதான் இந்திய பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. அதுபோல சுங்கத்துறையினரால் கைப்பற்றப்பட்ட 357 யானை தந்தங்கள் இன்று அளிக்கப்பட உள்ளன என்ற ஒரு செய்தியும் இந்திய லங்காதீப பத்திரிகையின் முற்பக்கத்தில் வெளியாகியுள்ளது. அதுபோல எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் மைத்திரிகா மஹிந்தவுக்கு ஆதரவு வழங்குவது, மாகாண சபை உள்ளூராட்சி சபை மன்றங்களின் உறுப்பினர்கள் கருத்து வெளியிட்டுள்ளார்கள் என்ற ஒரு செய்தி இந்திய லங்காதீப பத்திரிகையின் முற்பக்கத்தில் வெளியாகியுள்ளது. அதுபோல இந்திய டெய்லி மிரர் பத்திரிகை எடுத்துக்கொண்டாலும் லலித் குத்தலாவல ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையானார் என்ற ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. அதுபோல சிறுநீரக மோசடி தொடர்பிலான விசாரணை சிசிடி பிரிவிற்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு செய்தியும் இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் முற்பக்கத்தில் வெளியான செய்திகளாக காணப்படுகின்றன. இவைதான் இன்றைய தினம் இலங்கையில் வெளியான பத்திரிகைகளில் காணப்பட்ட மிக முக்கியமான செய்திகள். இனி நாளைய தினமும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.